ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற நியூஸ் பார்த்திங்கன்னா, உலகம் முழுவதுமே ஜனவரி 1ஆம் தேதி வந்து புத்தாண்டு கொண்டாடுறாங்க. ஆனால் எதுக்காக ஜனவரி 1ஆம் தேதி அன்றைக்கி வந்து புத்தாண்டு கொண்டாடுறது யாரென்னா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும்? அதோட பதில் தான் என்னன்னு தெரியுமா? இதோட பதில் தான் நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நியூஸ் சேனல் பிடிச்சிங்க ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் சில மணி நேரங்களில் புத்தாண்டு பிறக்க போகுது. புதிய எதிர்பார்ப்புகள் மற்றும் நம்பிக்கையோட புத்தாண்டுகளோட கொண்டாட உலக மக்கள் வந்து தயாராகியிருக்காங்க. உலக அளவில் பார்த்தீங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு புத்தாண்டு கொண்டாடப்படுறாங்க. புத்தாண்டை எதிர்பார்த்து புதிய கனவுகள் மற்றும் குறிக்கோளோட மக்கள் வந்து நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நொடியும் ஒளித்து வச்சிருக்கிற ஆச்சரியங்களோட காண எல்லாரும் ஆவலோடு இருக்காங்க. பட்டாசு வெடிப்பதில் தொடங்கி நமக்கு நெருக்கமானவங்களோட சேர்ந்து டின்னர் சாப்பிடுவது என தங்களுக்கு விருப்பமான விதத்தில் வந்து மக்கள் வந்து புத்தாண்டை கொண்டாடுறாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு நாளை பிறக்குது. இன்று இரவு முதலே வந்து பலரும் வந்து தங்களோட கொண்டாட்டங்களை தொடங்கிட்டு இருக்காங்க. வரலாற்று நம்ம யோசிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் பின்னோக்கி சென்று பார்த்தால் வந்து கிமு 45லேருந்து 46 இந்த காலகட்டத்தில் ரோமானிய பேரரசர் வந்து ஜூலியஸ் சீசர் வந்து ஜூலியன் காலண்டரை நிறுவியிருக்காங்க. ரோமானியர்கள் வந்து செல்வாக்கு மற்றும் கிரிகேரியன் நாள்காட்டியை வந்து ஏற்றுக்கொண்டதன் காரணமாக தான் ஜனவரி 1ஆம் தேதி வந்து புத்தாண்டின் தொடக்கமாக கொண்டாடப்படுறாங்க. இது வந்து இதிகாசங்களின் அடிப்படையில் வந்து ஜானஜிக்கு 2 முகங்கள் இருக்குன்னு, ஒன்று வந்து கடந்த காலத்தை பிரதிபலிக்கிறதாகவும் மற்றொன்று வந்து எதிர்காலத்தை வெளிப்படுத்துறதாகவும் ரோமானியர்கள் மட்டுமே புத்தாண்டை கொண்டாடல. பண்டைய பாபிலோன்களிலிருந்து மார்ச் மாதத்தில் புத்தாண்டை வந்து கொண்டாடினாங்க. அது மட்டும் இல்லாமல் புதுப்பித்தல் மறுபிறப்பை வந்து குறிக்கும் விதமாக புத்தாண்டை வந்து அவங்க கொண்டாடினாங்க. நிகழ்காலத்தில் கூட மக்கள் வந்து தங்களோட பாரம்பரியத்தை படி வந்து புத்தாண்டை கொண்டாட்டு வராங்க. ஆங்கில புத்தாண்டோ உண்மையான வரலாறு பார்த்தீங்கன்னா இனம், நிறம், மதம், மொழி எந்த ஒரு வேறுபாடுமே இல்லாமல் உலகம் முழுவதும் இருக்கிற மக்களால் ஆங்கில புத்தாண்டு வந்து சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது. ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மாதத்தில் முதல் தினத்தை வந்து ஆங்கில புத்தாண்டாக அனுசரிக்கப்பட்டு வருது. ஆனால் இந்த புத்தாண்டு வந்து எப்படி வந்ததுன்னு நிறைய பேருக்கு வந்து நம்மள பதில் வந்து தெரியாது. வருஷத்தில் புதிய நாளை வந்து வரவேற்கிறோம். நம்ம அந்த தினம் வந்து எப்படி தோன்றியது, அதோட வரலாறு வந்து என்னவா இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஜனவரி 1 தேதியை வந்து புத்தாண்டின் முதல் நாளாக வந்து பின்பற்றி வர்றது சுமார் 500 வருஷங்களாக தான். 2000 வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மெசப்டோனியர்கள் வந்து மார்ச் 25ஆம் தேதி தான் ஆண்டின் முதல் நாளாக கருதியிருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் ஆண்டுக்கு 10 மாதங்கள் தான் இருந்துச்சு. மார்ச் மாதம் ஆண்டின் முதல் மாதமாக மார்ச் 25ஆம் தேதியை வந்து முதல் தேதியாகவும் இருந்தது. இயேசுவின் தாய் வந்து மேரி வந்து கர்ப்பமுற்ற தேதி என்பதால் இந்த நாளை தான் புத்தாண்டு தினமாக அறிவிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூரியனின் நகர்வை கொண்டு அடிப்படையாக வச்சு தான் ரோமானியர்கள் வந்து கேலண்டரில் மார்ச் 1ஆம் தேதியை புத்தாண்டு தினமாக கொண்டாட தொடங்கினாங்க. ரோமானிய மன்னர்கள் வந்து 10 மாதமாக இருந்த ஆண்டில் கூடுதலாக 2 மாதங்களை சேர்த்து ஒரு வருஷத்துக்கு 12 மாதங்கள் அப்படின்னு கணக்கிட்டாங்க. முதல் 2 மாதங்களுக்கு வந்து ஜனவரி, பிப்ரவரின்னு பேர் வச்சாங்க ரோமானியர்கள். ரோமானியர்களின் கடவுளா ஜனல் நினைவாக ஜனவரி அப்படின்னு பேர் வந்ததாக கூறப்படுது. இந்த முறை தான் இப்போவும் பின்பற்றி வராங்க. ஜூலியர் கேலண்டர்ல, அதாவது ரோமானிய மன்னர்கள் வந்து ஜூலியஸ் சீசர் தான் ஜனவரி 1ஆம் தேதி வந்து ஆண்டின் முதல் நாளாக அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க. அதை வந்து இயேசு பிறப்பதற்கு 46 வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது கிமு 46ஆம் ஆண்டுல தான் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு பின்பற்றிய கேலண்டர் முறை பார்த்தீங்கன்னா ஜூலியன் கேலண்டர் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க எல்லாராலையும். இந்த புத்தாண்டு தினத்தில் நிலவிய குழப்பம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் ஆண்ட மன்னர்கள் வந்து இயேசு கிறிஸ்து பிறந்த டிசம்பர் 25ஆம் தேதி தான் புத்தாண்டை கொண்டாட வேணும் அறிவிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா டிசம்பர் 25ஆம் தேதி புத்தாண்டாக பின்பற்றப்பட்டாங்க. இப்படி மாற்றி வந்து ஒவ்வொரு டேட்டில் நியூ இயராக கொண்டாடப்பட்டாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 1500ஆம் வருஷம் அந்த ஆண்டில் வந்து முதல் தேதியை வந்து பல குழப்பங்களாக இருந்துது. கிரிகோரியன் கேலண்டர் முறைப்படி ஆண்டில் முதல் நாள் வந்து ஜனவரி 1 என்று நிர்ணயிக்கப்பட்டாங்க. அதோட கடந்த 500 ஆண்டுகளாக ஜனவரி 1ஆம் தேதி தான் புத்தாண்டு தினமாக கொண்டாடப்படுறாங்க
உலகம் முழுவதும் இருக்க மக்களால் அது அனுசரிக்கப்பட்டு வருது. ஒரு தமிழ் ஆண்டு என்பது வானவியல் ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் அளவிடப்பட்ட காலத்தை கொண்ட ஒரு காலப்பகுதி தான். பூமி சூரியனை ஒரு தடவை சுற்றி வரத்துக்கு 365 நாட்களும் 6 மணி நேரமும் 11 நிமிடங்களும் 48 நொடிகளும் ஆகுது. இதுவே தமிழ் வருஷத்துல கால அளவா சூரிய மேச ராசியிலிருந்து பிரவேசிக்கும் போது தொடங்கும் அந்த ஆண்டு தான் மீன ராசியிலிருந்து வெளியேறும் போது முடிவடையுது. ஆகவே தமிழ் வருஷ காலண்டரில் பார்த்தீங்கன்னா கால அளவு எப்போதுமே சீரானதாக இருக்கிறது. இதன் அடிப்படையில் தமிழ் புத்தாண்டு பிறக்கும் நாள் நேரம் எல்லாமே கணிக்கப்படுறாங்க. ஆனால் ஆங்கில வருஷம் கிரிகோரியன் நாள்காட்டியில் பெரும்பாலும் ஏப்ரல் 14ஆம் தேதி தொடங்கல. தமிழ் ஆண்டு சில ஆண்டுகளுக்கு ஏப்ரல் 13 இல்லை 15 நாட்கள் தொடங்கும். இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஆங்கில கிரிகோரியன் நாள்காட்டி ஒரே சீரானதாக இருக்காது இல்லை என்பது தான் ஒரு சரியான ஒரு பதில். நடைமுறைக்கு ஏற்றதாக தமிழ் புத்தாண்டு ஒரு குறிப்பிட்ட நாளில் கொண்டாடினாலும் தமிழ் பஞ்சாங்கங்களில் அந்த நாள் ஆண்டு பிறக்கும் சரியான நேரம் குறிப்பிட்டிருக்கும். அதன் அடிப்படையில் தமிழ் புத்தாண்டு கொண்டாடுறாங்க. ஆனால் ஆங்கில புத்தாண்டில் அந்த மாதிரி பர்டிகுலராக எதுவுமே இருக்காது. புத்தாண்டு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முந்தைய நாட்களில் வீடு வாசலில் சுத்தம் செய்ததுலேருந்து அலங்கரிப்பதுலேருந்து தமிழர் நிறைய பேர் அதில் செலவழிப்பாங்க. மா, பலா, வாழை ஆகிய முக்கணிகளில் வெற்றிலை பாக்கு, நகைகள், நெல் முதலான மங்கள பொருட்கள்லாம் வச்சு தட்டை வழிபாட்டில் வச்சு அதை புத்தாண்டில் அதிகாலையில் காண்பது ரொம்பவே புனிதமாக கருதப்படுறாங்க. புத்தாண்டு அன்னைக்கு அதிகாலையில் நீராடி கோலமிட்டு புத்தாடை அணிந்து கோவிலுக்கு சென்று வழிபடுவாங்க. மாலை நேரங்களில் உறவினர் வீட்டுக்கு செல்வதும் பலகாரங்கள் பகிர்ந்து கொள்வதும் இதெல்லாம் நடக்கும். வாழ்க்கை என்றாலே கசப்போ இனிப்பு கலந்து தான். ஆனால் இந்த புத்தாண்டில் கசப்பு இனிப்பு என்பது எப்படி ஒரு அடையாளமாக காணப்படும்னா கடந்த 500 வருஷங்களாக தான் ஜனவரி 1ஆம் தேதி புத்தாண்டாக கொண்டாடிருக்கும். அதுக்கு முன்னாடி ஆண்டின் முதல் நாளாக இருக்கிறது வேறு மாதிரி இருந்துச்சு. தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதமா தை மாதமானு இருக்கிற 2 வேறு கருத்து இருக்குது. கொஞ்சம் பேர் திருவள்ளுவர் பிறந்த தினத்தை அடிப்படையாக வச்சு திருவள்ளுவர் ஆண்டு காலத்தை கணக்கிடுறாங்க. நமக்கு கொஞ்சம் அநியாயமாக இருந்தாலும் உலகம் ஆங்கில புத்தாண்டு அடிப்படையாக கொண்டு தான் இயங்குது. ஆங்கில புத்தாண்டின் வரலாறு பல நாடுகளில் வரலாற்றோட பின்னணி பிணைஞ்சிருக்காங்க. கடந்த 500 வருஷங்களாக தான் நம்ம ஜனவரி 1ஆம் தேதி புத்தாண்டாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஆரம்பத்தில் முறைப்படி ஒரு கேலண்டரை உருவாக்கி பயன்படுத்தி மெசப்டோமிய மக்கள் தான். அவங்க கேலண்டரில் ஜனவரி பிப்ரவரி மாதங்கள்லாம் எதுவுமே கிடையாது. ஆண்டுக்கு ஒரு வருஷத்துக்கு 10 மாதங்கள் தான் இருந்துச்சு. மார்ச் 25ஆம் தேதியில் தான் வருஷமே தொடங்கிச்சுன்னா பார்த்துக்கோங்க. ரோமானியர்கள் இந்த கேலண்டரை தப்புன்னு தோணுதுனால அவங்க மார்ச் 25 சூரியனோட நகர்வு முரணாக இருக்கிறத கண்டுபிடிச்சி மார்ச் 1ஆம் தேதியை புத்தாண்டுன்னு வச்சுக்கிட்டாங்க. ரொம்ப நாள் இது வழக்கத்தில் இருந்துச்சு. ரோம பேரரசர் ஜூலியஸ் சீசர் இந்த கேலண்டரை நடைமுறைப்படுத்தி மொத்தமாக மாற்றி நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வந்தாங்க. இயேசு பிறக்கிறதுக்கு 46 வருஷங்களுக்கு முன்னாடி அவர் உருவாக்கின கேலண்டருக்கு ஜூலியர் கேலண்டர்னு பேர் வச்சாங்க. அவர் ஜனவரி மாதத்தோட ஆண்டின் முதல் இடத்துக்கு கொண்டு வந்தாங்க. ஜனவரி 1ஆம் தேதியை ஆண்டின் முதல் நாளாக அறிவித்தாங்க. இப்படி பல பிரச்சனைகள் நடக்க அந்த கேலண்டரையே பிரச்சனையாக இருக்குன்னு போப் 13ஆம் கிரிக்கேரி கண்டுபிடிச்ச ரோமானியர்கள் எல்லாருமே சூரியனை பூமி சுற்றி வர்றத காலத்தை கணக்கிட்டு ஆண்டை வடிவமைச்சாங்க. இதன்படி தான் ஆங்கில புத்தாண்டு உருவாகிச்சு. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். இந்த வருஷம் நீங்களும் அன்பாக அமைதியாக பாசமாக எல்லாருக்கிட்டும் சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.